For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். கிளைவ் தனது சில செயல்களால் தனது படைப்பின் மகிமை மற்றும் பயனை கெடுத்துவிட்டார். விமர்சன கருத்து: இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடித்தளத்தை அமைத்ததில் ராபர்ட் கிளைவ் பங்கு மகத்தானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வங்காளத்தில் பிளாசி போர் 1757 மற்றும் பக்சார் போருக்கு 1764 பிந்தைய நிகழ்வுகள் மூலம் அவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாபெரும் அரசியல் மற்றும் நிதி மேலாதிக்கத்தை பெற்றுத் தந்தார். இருப்பினும் இந்த கூற்று கிளைவின் நடவடிக்கைகள் அவரது ஆரம்பகாலச் சாதனைகளின் புகழையும் அதன் மூலம் கம்பெனிக்கு கிடைத்த நன்மைகளையும் எவ்வாறு களங்கப்படுத்தியது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. கிளைவின் படைப்பின் மகிமை, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் மற்றும் பயன், ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ் ஃபார் த கம்பெனி எவ்வாறு கெடுக்கப்பட்டது என்பதை பின்வரும் முக்கிய செயல்களின் அடிப்படையில் ஆராயலாம். இரட்டை ஆட்சி முறை, dual system of administration, நிர்வாக குழப்பம். கிளைவ் 1765 இல் வங்காளத்தில் அறிமுகப்படுத்திய இரட்டை ஆட்சி முறை அவரது படைப்பின் பயனை பெரிதும் கெடுத்தது. அதிகார பகிர்வு: இந்த கொள்கையின்படி கம்பெனிக்கு வரி வசூலிக்கும் அதிகாரம் திவானி வழங்கப்பட்டது. அதே சமயம் நிர்வாகம் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிஜாமத் ஆகியவற்றின் பொறுப்பு வங்காள நவாப்பிடமே இருந்தது. நிர்வாக துஷ்பிரயோகம்: அதிகாரம் நிதி கம்பெனியிடம் இருந்தபோது பொறுப்பு ஆட்சி நவாப்பிடம் இருந்தது. இதனால் யாரும் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயம் இல்லாமல் போனது. கம்பெனி அதிகாரிகள் மக்களை கடுமையாகச் சுரண்டினர். மக்களின் துயரம் இரட்டை ஆட்சி முறை ஊழல் மற்றும் நிர்வாகச் சீர்கேட்டிற்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக 1770 இல் வங்காளத்தில் ஏற்பட்ட பெரும் பஞ்சம் கிரேட் பெங்கால் ஃபேமன் சுமார் 1 கோடி மக்களின் உயிரை பறித்தது. இந்த மாபெரும் மனித பேரழிவுக்கு கிளைவ் அறிமுகப்படுத்திய நிர்வாக கட்டமைப்பே மூல காரணமாக கருதப்பட்டது. கம்பெனி ஊழியர்களின் ஊழல் மற்றும் தனிப்பட்ட வர்த்தகம்: கிளைவின் ஆட்சியின் கீழ் கம்பெனி ஊழியர்கள் மத்தியில் ஊழல் உச்சக்கட்டத்தை அடைந்தது. தனியார் வர்த்தகம்: கிளைவ் மற்றும் கம்பெனி அதிகாரிகள் டஸ்டக் எனப்படும் வரி விலக்குச் சலுகையை பயன்படுத்தி தங்கள் சொந்த பொருட்களை எந்த வரியும் இல்லாமல் வர்த்தகம் செய்தனர். இது உள்ளூர் இந்திய வணிகர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியதுடன் நவாப்பின் அரசுக்கும் வரி வருவாய் இழப்பை உண்டாக்கியது. கிளைவின் தனிப்பட்ட செல்வம்: பிளாசி போருக்கு பிறகு வங்காளத்தின் நவாப் மீர் ஜாஃபரிடம் இருந்து கிளைவ் பெரும் தொகையை சுமார் 2,34,000 பவுண்டுகள் பரிசாக பெற்றார். இந்த பரிசு லண்டனில் கிளைவ் மீது பெரும் கண்டனத்தை உருவாக்கியது. நான் வியந்து பார்க்கும் அளவிற்கு மிதமாக பெற்றேன் என்று கிளைவ் தன்னை குறித்து கூறியது இந்த பேராசைக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். நம்பிக்கை துரோகம்: கம்பெனி ஊழியர்கள் கிளைவின் வழியை பின்பற்றி கம்பெனியின் நலன்களை புறக்கணித்து தனிப்பட்ட முறையில் செல்வம் குவிப்பதில் கவனம் செலுத்தினர். இது கம்பெனியின் நிதி பயனை நேரடியாக பாதித்தது. அரசியல் மற்றும் இராணுவ வீழ்ச்சி: இரட்டை ஆட்சி முறையின் கீழ் ஊழல் பரவலாக இருந்ததால் கம்பெனியின் நிர்வாகம் பலவீனமடைந்தது. படையினரின் கலகம் த ஒயிட் மியூட்டினி: கிளைவ் தனது இரண்டாவது கவர்னர் பதவிக்காலத்தில் 1765 முதல் 1767 வரை ஊழலை ஒழிக்க முயன்றபோது அவர் கம்பெனி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட இரட்டைப்படி டபுள் பத்தா சலுகையை ரத்து செய்தார். இதற்கு எதிராக பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரிகள் கிளர்ச்சி செய்தனர். கம்பெனியின் நிதி நெருக்கடி: கிளைவ் வங்காளத்தை கைப்பற்றிய போதிலும் இரட்டை ஆட்சியின் கீழ் ஏற்பட்ட நிர்வாகச் செலவுகள், ஊழல் மற்றும் தனிப்பட்ட வர்த்தகம் ஆகியவற்றால் கம்பெனி விரைவிலேயே நிதி நெருக்கடியில் சிக்கியது.
1773 இல் கம்பெனி இங்கிலாந்து அரசிடம் கடன் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. விமர்சன ரீதியான முடிவு: கிளைவ் தனது சில செயல்களால் தனது படைப்பின் மகிமை மற்றும் பயனை கெடுத்துவிட்டார் என்ற கூற்று பெரும்பாலும் உண்மையே ஆகும். மகிமையை கெடுத்தல்: இரட்டை ஆட்சி முறையின் விளைவாக ஏற்பட்ட 1770ஆம் ஆண்டு பஞ்சம் மற்றும் கம்பெனி ஊழியர்களின் கட்டுப்பாடற்ற சுரண்டல், கிழக்கிந்திய கம்பெனியின் மீது ஓர் ஊழல் நிறைந்த சுரண்டல் அமைப்பின் அடையாளத்தை கொடுத்தது. இது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆரம்பகால புகழை கெடுத்தது. பயனைக் கெடுத்தல்: தனிப்பட்ட செல்வம் குவிக்கும் நடவடிக்கைகளால் கம்பெனிக்கு முறையாக கிடைக்க வேண்டிய வருமானம் திசை திருப்பப்பட்டு கம்பெனி நிதி நெருக்கடியில் சிக்கியது. கிளைவ் இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசுக்கான கருத்தை உருவாக்கினார். ஆனால் அவரது நிர்வாகத் தவறுகள் மற்றும் தனிப்பட்ட ஒழுக்கக்கேடுகள் அந்த கருத்தின் நடைமுறைப்படுத்தலைச் சீர்குலைத்தது. இதன் காரணமாகவே பிரிட்டிஷ் அரசாங்கம் தலையிட்டு ஒழுங்குமுறைச் சட்டத்தை ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இயற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது இந்தியாவில் கம்பெனியின் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தவும் கிளைவ் ஏற்படுத்திய நிர்வாகத் துஷ்பிரயோகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும். By certain of his actions Clive has marred both the glory and usefulness of his work. Comment: கிளைவ் தனது சில செயல்களால் தனது படைப்பின் மகிமை மற்றும் பயனை கெடுத்துவிட்டார். கருத்து: ராபர்ட் கிளைவ் எஸ் லெகசி a mixed assessment. ராபர்ட் கிளைவின் மரபு ஒரு கலவையான மதிப்பீடு. ராபர்ட் கிளைவ் எஸ் actions greatly impacted Indian history, but some of his decisions have damaged his reputation. legacy. ராபர்ட் கிளைவின் நடவடிக்கைகள் இந்திய வரலாற்றை பெரிதும் பாதித்தன, ஆனால் அவரது சில முடிவுகள் அவரது நற்பெயரை மரபு சேதப்படுத்தியுள்ளன. பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ்: நேர்மறையான பங்களிப்புகள். laid the foundation for British expansion. Clive's successors Battle of Plassey 1757 paved the way for British expansion in India. பிரிட்டிஷ் விரிவாக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தது. கிளைவின் வெற்றிகள் பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 இந்தியாவில் பிரிட்டிஷ் விரிவாக்கத்திற்கு வழிவகுத்தன. Introduced administrative reforms. Clive implemented administrative reforms, which helped stabilize British rule. நிர்வாக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. கிளைவ் நிர்வாக சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார், இது பிரிட்டிஷ் ஆட்சியை உறுதிப்படுத்த உதவியது. Negative consequences. எதிர்மறை விளைவுகள். Economic exploitation. Clive's policies led to widespread economic exploitation, including heavy taxation, land revenue policies, and the decline of traditional industries. பொருளாதார சுரண்டல். கிளைவின் கொள்கைகள் பரவலான பொருளாதார சுரண்டலுக்கு வழிவகுத்தன, இதில் அதிக வரி விதிப்பு, நில வருவாய் கொள்கைகள் மற்றும் பாரம்பரிய தொழில்களின் வீழ்ச்சி ஆகியவை அடங்கும். Famine and poverty. The British East India Company's monopolistic control over trade and agriculture contributed to famines, such as the Great Bengal Famine of 1770, which resulted in the deaths of millions of people. பஞ்சம் மற்றும் வறுமை. வர்த்தகம் மற்றும் விவசாயத்தின் மீதான பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஏகபோக கட்டுப்பாடு 1770ஆம் ஆண்டின் பெரும் வங்காள பஞ்சம் போன்ற பஞ்சங்களுக்கு பங்களித்தது. இதன் விளைவாக மில்லியன் கணக்கான மக்கள் இறந்தனர். Loss of sovereignty. Clive's victory marked the beginning of India's loss of sovereignty, as the British EIC gained control over key regions and eventually expanded its rule across the subcontinent. இறையாண்மை இழப்பு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி முக்கிய பகுதிகளின் மீது கட்டுப்பாட்டை பெற்று இறுதியில் துணைக்கண்டம் முழுவதும் தனது ஆட்சியை விரிவுபடுத்தியதால் கிளைவின் வெற்றி இந்தியாவின் இறையாண்மை இழப்பின் தொடக்கத்தை குறித்தது. Criticisms and controversies. விமர்சனங்கள் மற்றும் சர்ச்சைகள். Exploitation and corruption. Clive was accused of exploited Indian resources and engaged in corrupt practices. சுரண்டல் மற்றும் ஊழல். கிளைவ் இந்திய வளங்களை சுரண்டுவதாகவும் ஊழல் நடைமுறைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். Treatment of Indian leaders. Clive's treatment of Indian leaders, such as Siraj ud Daulah, was criticized for its unkindness,
இந்திய தலைவர்களை நடத்துதல். சிராஜ் உத் தௌலா போன்ற இந்திய தலைவர்களை கிளை நடத்திய விதம் அதன் இரக்கமற்ற தன்மைக்காக விமர்சிக்கப்பட்டது. லெகசி complex historical figure. Clive's actions and decisions must be understood within the context of his time. சிக்கலான வரலாற்று நபர், கிளைவின் செயல்கள் மற்றும் முடிவுகள் அவரது காலத்தின் சூழலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். Lasting impact. Clive's legacy continues to be debated among historians and scholars, reflecting the complexities of colonialism and its impact on Indian history. நீடித்த தாக்கம். கிளைவின் மரபு வரலாற்றாசிரியர்கள் மற்றும் அறிஞர்களிடையே தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது காலனித்துவத்தின் சிக்கல்களையும் இந்திய வரலாற்றில் அதன் தாக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. Conclusion. While Clive's military and administrative achievements confirmed British power, his corruption, greed, and defective policies diminished both the glory and usefulness of his work. கிளைவின் இராணுவ வெற்றிகள் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை உறுதி செய்தாலும் அவரது பேராசை, ஊழல் மற்றும் தவறான கொள்கைகள் அவரது புகழையும் சாதனைகளையும் குன்றச் செய்தன. 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றியதில் வங்காளத்தை கைப்பற்றியது மிக முக்கியமான மற்றும் திருப்புமுனையான நிகழ்வாகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் வெற்றிக்கு தேவையான நிதி ஆதாரம் மற்றும் அரசியல் அடித்தளத்தை வங்காளமே வழங்கியது. ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை கைப்பற்றியதில் முக்கியமாக 2 நிகழ்வுகள் நடந்தன. அவற்றிற்கு உதவிய சூழ்நிலைகள் கீழே விரிவாக பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன. வங்காளத்தை கைப்பற்றிய முக்கிய நிகழ்வுகள். பிளாசி போர், பேட்டில் ஆஃப் பிளாசி 1757. சூழ்நிலை. முகலாய பேரரசின் வீழ்ச்சியால் வங்காளம் கிட்டத்தட்ட ஒரு சுயாதீன பிராந்திய சக்தியாக நவாப் தலைமையில் செயல்பட்டது. நவாப் சிராஜ் உத் தௌலா ஆங்கிலேயர்களின் வணிகச் சலுகைகளை துஷ்பிரயோகம் செய்வதையும் கோட்டைகளை வலுப்படுத்துவதையும் எதிர்த்தார். நிகழ்வு. சிராஜ் உத் தௌலா ஆங்கிலேயர்களின் கொல்கத்தா கோட்டையை கைப்பற்றியதைத் தொடர்ந்து ஆங்கிலேய அதிகாரி ராபர்ட் கிளைவ் பதிலடி கொடுப்பதற்காக தனது படைகளுடன் சென்றார். வெற்றி உத்தி சதி. கிளைவ் ஒரு நேரடி போரில் வெற்றி பெறுவது கடினம் என்பதை உணர்ந்தார். எனவே நவாப்பின் தளபதி மீர் ஜாஃபர், நிதி அமைச்சர் ஜகத் சேத் போன்றோருடன் இரகசியமாகச் சதி செய்தார். பிளாசி போரின்போது மீர் ஜாஃபர் தனது படைகளை திரும்பப் பெற்றதால் சிராஜ் உத் தௌலா எளிதில் தோற்கடிக்கப்பட்டார். விளைவு. மீர் ஜாஃபர் பெயரளவுக்கு நவாப் ஆக்கப்பட்டார். அவர் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் தொகையையும் 24 பர்கானாஸ் மாவட்டத்தின் நிலப்பரப்பினார். பக்சார் போர், பேட்டில் ஆஃப் பக்சர் 1764. சூழ்நிலை. மீர் ஜாஃபர் ஆங்கிலேயர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாததால் அவர் நீக்கப்பட்டு மீர் காசிம் நவாப் ஆக்கப்பட்டார். மீர் காசிம் சுயாதீனமாகச் செயல்பட முயன்று ஆங்கிலேயர்களின் வர்த்தகச் சலுகைகளை நீக்க முயன்றதால் மோதல் வெடித்தது. நிகழ்வு. மீர் காசிம் அயோத்தியின் நவாப் ஷூஜா உத் தௌலா மற்றும் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம் ஆகியோருடன் இணைந்து ஒரு கூட்டுப்படையை உருவாக்கினார். இந்த படையை ஆங்கிலேயர்கள் பக்சாரில் பக்சர் நடந்த போரில் தோற்கடித்தனர். விளைவு. இது பிளாசி போரை போல ஒரு சதி அல்ல, இது ஆங்கிலேயர்களின் இராணுவ மேலாதிக்கத்தை நிரூபித்த ஒரு நேரடி போராகும். 1765 இல் ராபர்ட் கிளைவ் மீண்டும் வந்து முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலமுடன் அலகாபாத் உடன்படிக்கையை ட்ரீட்டி ஆஃப் அலாபாத் ஏற்படுத்தினார். திவானி உரிமைகள். இந்த உடன்படிக்கையின்படி முகலாய பேரரசர் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய மாகாணங்களின் வரி வசூலிக்கும் உரிமையை திவானி ஆங்கிலேயர்களுக்கு வழங்கினார். ஆங்கிலேயர்களுக்கு உதவிய சூழ்நிலைகள். ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை கைப்பற்றுவதற்கும் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் பின்வரும் சூழ்நிலைகள் பெரிதும் உதவின. முகலாய பேரரசின் அரசியல் வெற்றிடம்.
மைய அரசின் பலவீனம். 18ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசின் மத்திய அரசு பலவீனமாக இருந்தது. இது வங்காளம் போன்ற மாகாணங்கள் சுயாட்சி பெற வழிவகுத்தது. பெயரளவிலான அதிகாரம். பக்சார் போருக்குப் பிறகு முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம் வெறும் பெயரளவிலான தலைவராகவே இருந்தார். அவர் ஆங்கிலேயர்களுக்கு வரி வசூல் உரிமையை வழங்கியதன் மூலம் ஆங்கிலேயர்களின் ஆக்கிரமிப்புக்குச் சட்டரீதியான அங்கீகாரத்தை அளித்தார். உள்ளூர் ஆட்சியாளர்களின் துரோகம் மற்றும் சுயநலம். நவாப்களிடையே போட்டி. பிளாசி போரின் வெற்றிக்கு முக்கிய காரணம் மீர் ஜாஃபர் ஜகத் சேத் போன்ற வங்காள ஆட்சியாளர்களும் செல்வந்தர்களும் தங்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக ஆங்கிலேயர்களுடன் கூட்டுச் சேர்ந்ததே ஆகும். இந்திய சக்திகளிடையே ஒற்றுமை இல்லாமை. பக்சார் போரில் 3 இந்திய சக்திகள் மீர் காசிம், அயோத்தி நவாப், முகலாய பேரரசர் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களிடம் சரியான ஒருங்கிணைப்போ மூலோபாயமோ விசுவாசமோ இல்லை. இது ஆங்கிலேயர்களுக்குச் சாதகமாக அமைந்தது. ஆங்கிலேயர்களின் இராணுவ மற்றும் நிதி மேன்மை. இராணுவ ஒழுக்கம். ஆங்கிலேயர்களின் படைகள் சிப்பாய்கள் உட்பட இந்திய நவாப்களின் படைகளை விடச் சிறந்த ஒழுக்கம், பயிற்சி மற்றும் தலைமைத்துவத்தை கொண்டிருந்தன. தொழில்நுட்ப மேன்மை. ஆங்கிலேயர்கள் மேம்பட்ட பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிகள் போன்ற தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தனர். வங்காளத்தின் நிதி. பிளாசி போருக்குப் பிறகு கிடைத்த நிதி ஆதாரம் ஆங்கிலேயர்களுக்கு மேலும் பல படைகளைச் சேர்ப்பதற்கும் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து நிதி கொண்டு வர தேவையில்லாமல் போர்களையும் நிர்வாகச் செலவுகளையும் சமாளிக்கவும் உதவியது. முடிவுரை. ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை கைப்பற்றியது ஒரே இரவில் நடந்த நிகழ்வு அல்ல. இது முகலாய பேரரசின் சிதைவு, இந்திய பிராந்திய ஆட்சியாளர்களின் போட்டி மற்றும் சுயநலப் போக்கு, அத்துடன் ராபர்ட் கிளைவின் புத்திசாலித்தனமான அரசியல் சூழ்ச்சி மற்றும் இராணுவத் திறன் ஆகியவற்றின் கூட்டு விளைவாகும். வங்காளத்தின் திவானி உரிமைகள் ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்தவுடன் இந்தியாவிலிருந்து மற்ற ஐரோப்பிய சக்திகளை வெளியேற்றுவதற்கும் இந்திய துணைக் கண்டத்தில் தங்கள் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கும் தேவையான நிதி மற்றும் இராணுவ பலத்தை ஆங்கிலேயர்கள் பெற்றனர். How did the British conquer Bengal in the 18th century? What circumstances helped them? 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை எவ்வாறு கைப்பற்றினர்? என்ன சூழ்நிலைகள் அவர்களுக்கு உதவின? British conquest of Bengal in the 18th century. 18ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியது. Establishment of British trade. The British East India Company (EIC) established trade relations with Bengal in the early 17th century, setting up factories and trading posts. பிரிட்டிஷ் வர்த்தகத்தை நிறுவுதல். 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் EIC வங்காளத்துடன் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தி தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்தது. Decline of the Mughal Empire. The decline of the Mughal Empire created an opportunity for the EIC to expand its influence in Bengal. முகலாய பேரரசின் வீழ்ச்சி EIC வங்காளத்தில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்த ஒரு வாய்ப்பை உருவாக்கியது. Weakness of Indian rulers. The Nawabs of Bengal lacked unity and strong leadership. இந்திய ஆட்சியாளர்களின் பலவீனம். வங்காள நவாப்களிடம் ஒற்றுமையும் வலுவான தலைமையும் இல்லை. Battle of Plassey 1757. The Battle of Plassey fought in 1757 was a decisive victory for the EIC led by Robert Clive. The battle marked the beginning of British rule in Bengal. பிளாசி போர் 1757 முதல் 1757 நடந்த பிளாசி போர் ராபர்ட் கிளைவ் தலைமையிலான EICக்கு ஒரு தீர்க்கமான வெற்றியாகும். இந்த போர் வங்காளத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் தொடக்கத்தை குறித்தது. Circumstances that helped the British ஆங்கிலேயர்களுக்கு உதவிய சூழ்நிலைகள். Internal divisions among the local rulers and nobles such as Siraj, Ud, Daulah and Mir Jafar.
உள்பிரிவுகள் சிராஜ் உத் தௌலா மற்றும் மிர் ஜாபர் போன்ற உள்ளூராட்சியாளர்கள் மற்றும் பிரபுக்களிடையே உள்ள உள்பிளவுகள். பிரிட்டிஷ் மிலிட்டரி superiority. The British had superior military training, tactics and equipment. பிரிட்டிஷ் இராணுவ மேன்மை. ஆங்கிலேயர்கள் சிறந்த இராணுவ பயிற்சி, தந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை கொண்டிருந்தனர். Strategic alliances. The British formed strategic alliances with local leaders such as Mir Jafar and Mir Qasim. திட்டமிட்ட கூட்டணிகள். மிர் ஜாபர் மற்றும் மிர் காசிம் போன்ற உள்ளூர் தலைவர்களுடன் ஆங்கிலேயர்கள் திட்டமிட்ட கூட்டணிகளை உருவாக்கினர். Conclusion. The British conquest of Bengal was a result of a combination of factors, including the decline of the Mughal Empire, internal divisions among local rulers, and British military superiority. The Battle of Plassey marked a significant turning point in Indian history, paved the way for British colonial rule. வங்காளத்தை பிரிட்டிஷ் கைப்பற்றுவது முகலாய பேரரசின் வீழ்ச்சி, உள்ளூர் ஆட்சியாளர்களிடையே உள்பிளவுகள் மற்றும் பிரிட்டிஷ் இராணுவ மேன்மை உள்ளிட்ட காரணிகளின் கலவையின் விளைவாகும். பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையை குறித்தது, பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு வழிவகுத்தது. The Battle of Plassey was not a great battle but a great betrayal. Comment. பிளாசி போர் ஒரு பெரிய போர் அல்ல, ஆனால் ஒரு பெரிய துரோகம். கருத்து. The Battle of Plassey, a great betrayal. பிளாசி போர் ஒரு பெரிய துரோகம். The Battle of Plassey, fought in 1757, was a pivotal event in Indian history that marked the beginning of British colonial rule. The battle is mostly described as not a great battle but a great betrayal, due to the circumstances surrounding it. 1757 நடந்த பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும், இது பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் தொடக்கத்தை குறித்தது. இந்த போர் பெரும்பாலும் அதைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் காரணமாக ஒரு பெரிய போர் அல்ல, ஆனால் ஒரு பெரிய துரோகம் என்று விவரிக்கப்படுகிறது. Circumstances leading to the battle போருக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள். சிராஜ் உத் தௌலா's rule. Siraj ud Daula, the Nawab of Bengal, faced opposition from the British East India Company. The company wanted to expand its influence in the region. சிராஜ் உத் தௌலாவின் ஆட்சி. வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் எதிர்ப்பை எதிர்கொண்டார். நிறுவனம் தனது செல்வாக்கை இப்பகுதியில் விரிவுபடுத்த விரும்பியது. British conspiracy. The British conspired with Mir Jafar, a powerful nobleman in Siraj ud Daula's court, promising him the throne in exchange for his support. British சதி. சிராஜ் உத் தௌலாவின் அவையில் இருந்த ஒரு சக்திவாய்ந்த பிரபுவான மிர் ஜாபருடன் ஆங்கிலேயர்கள் சதி செய்தனர். அவரது ஆதரவிற்கு ஈடாக அவருக்கு அரியணையை வழங்குவதாக உறுதியளித்தனர். The battle, disloyalty and defection. During the battle, Mir Jafar's forces remained inactive and led to Siraj ud Daula's defeat. துரோகம் மற்றும் கட்சி மாறுதல். போரின் போது மிர் ஜாபரின் படைகள் செயலற்ற நிலையில் இருந்தன, இது சிராஜ் உத் தௌலாவின் தோல்விக்கு வழிவகுத்தது. British victory. The British EIC emerged victorious and Mir Jafar was installed as the new Nawab. பிரிட்டிஷ் வெற்றி. பிரிட்டிஷ் EIC வெற்றி பெற்றது மற்றும் மிர் ஜாபர் புதிய நவாபாக நிறுவப்பட்டார். Aftermath. பின்விளைவு. Establishment of British rule. The Battle of Plassey marked the beginning of British colonial rule in India and the British EIC exerting significant control over the region. பிரிட்டிஷ் ஆட்சி நிறுவப்பட்டது. பிளாசி போர் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் தொடக்கத்தை குறித்தது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இப்பகுதியில் குறிப்பிடத்தக்க கட்டுப்பாட்டை செலுத்தியது. Exploitation and domination. The British exploited India's resources, imposing their own systems of governance and taxation, leading to widespread poverty and discontent. சுரண்டல் மற்றும் ஆதிக்கம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டினர், அவர்களின் சொந்த ஆட்சி முறைகளையும் வரிவிதிப்பு முறைகளையும் திணித்தனர், இது பரவலான வறுமை மற்றும் அதிருப்திக்கு வழிவகுத்தது. Conclusion.
The Battle of Plassey was really a great betrayal, as the British exploited internal divisions and conspired with local leaders to achieve their goals. This event had far-reaching consequences, shaping India's history and paving the way for British colonial rule. பிளாசி போர் உண்மையில் ஒரு பெரிய துரோகமாகும், ஏனெனில் ஆங்கிலேயர்கள் உள்பிளவுகளை சுரண்டிக்கொண்டு உள்ளூர் தலைவர்களுடன் தங்கள் இலக்குகளை அடைய சதி செய்தனர். இந்த நிகழ்வு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது, இந்தியாவின் வரலாற்றை வடிவமைத்து பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு வழிவகுத்தது. The Battle of Plassey that decided the fate of Bengal was won by Clive through intrigues. Explain. வங்காளத்தின் தலைவிதியை தீர்மானித்த பிளாசி போரில் கிளை சூழ்ச்சிகள் மூலம் வெற்றி பெற்றார். விளக்குக. The Battle of Plassey, a decisive victory through intrigues. பிளாசி போர் சூழ்ச்சிகள் மூலம் ஒரு தீர்க்கமான வெற்றி. The Battle of Plassey fought in 1757 was a pivotal event in Indian history that marked the beginning of British colonial rule in Bengal. Robert Clive's victory was largely due to his clever use of intrigues and alliances. 1757 ஆண்டு நடந்த பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும், இது வங்காளத்தில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் தொடக்கத்தை குறித்தது. ராபர்ட் கிளைவின் வெற்றி பெரும்பாலும் அவரது சூழ்ச்சிகள் மற்றும் கூட்டணிகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தியதன் காரணமாகும். Circumstances leading to the battle போருக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள். சிராஜ் உத் தௌலா's rule. Siraj ud Daula, the Nawab of Bengal, faced opposition from the British East India Company. The company wanted to expand its influence in the region. Siraj ud Daulaவின் ஆட்சி, வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் எதிர்ப்பை எதிர்கொண்டார். நிறுவனம் தனது செல்வாக்கை இப்பகுதியில் விரிவுபடுத்த விரும்பியது. British conspiracy. The British conspired with Mir Jafar, a powerful nobleman in Siraj ud Daula's court, promising him the throne in exchange for his support. British சதி. சிராஜ் உத் தௌலாவின் அவையில் இருந்த ஒரு சக்திவாய்ந்த பிரபுவான மிர் ஜாபருடன் ஆங்கிலேயர்கள் சதி செய்தனர், அவரது ஆதரவுக்கு ஈடாக அவருக்கு அரியணையை வழங்குவதாக உறுதியளித்தனர். The role of intrigues. சூழ்ச்சிகளின் பங்கு. Disloyalty and defection. During the battle, Mir Jafar's forces remained inactive and led to Siraj ud Daula's defeat. துரோகம் மற்றும் விலகல். போரின் போது மீர் ஜாபரின் படைகள் செயலற்ற நிலையில் இருந்ததால் சிராஜ் உத் தௌலாவின் தோல்விக்கு வழிவகுத்தது. Aftermath. பின்விளைவு. British victory. The Battle of Plassey marked a significant victory for the British East India Company, paving the way for their expansion in India. பிரிட்டிஷ் வெற்றி. பிளாசி போர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை குறித்தது, இது இந்தியாவில் அவர்களின் விரிவாக்கத்திற்கு வழி வகுத்தது. Establishment of British rule. The battle marked the beginning of British colonial rule in Bengal, with Clive playing a key role in establishing British dominance in the region. பிரிட்டிஷ் ஆட்சியை நிறுவுதல். இந்த போர் வங்காளத்தில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் தொடக்கத்தை குறித்தது, கிளைவ் இப்பகுதியில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தார். Conclusion. The Battle of Plassey was really won by Clive through intrigues, as his clever use of alliances and negotiations with local leaders played a crucial role in securing a decisive victory. பிளாசி போரை உண்மையில் கிளை சூழ்ச்சிகள் மூலம் வென்றார், ஏனெனில் உள்ளூர் தலைவர்களுடனான கூட்டணிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளின் புத்திசாலித்தனமான பயன்பாடு ஒரு தீர்க்கமான வெற்றியை பெறுவதில் முக்கிய பங்கு வகித்தது. Critically examine. The Battle of Plassey 1757 thus marked the beginning of political supremacy of the English East India Company in India. விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். பிளாசி போர் 1757 இவ்வாறு இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் மேலாதிக்கத்தின் தொடக்கத்தை குறித்தது. Critical examination of the Battle of Plassey, impact. பிளாசி போரின் தாக்கம் குறித்த விமர்சன ஆய்வு. Establishment of British control. பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டை நிறுவுதல். Influence over local politics. The EIC gained significant influence over local politics, shaping the region's governance and administration. உள்ளூர் அரசியலில் செல்வாக்கு.
EIC உள்ளூர் அரசியலில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை பெற்றது. இது பிராந்தியத்தின் நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்தை வடிவமைத்தது. Revenue collection. The EIC acquired the right to collect revenue. It enabling them to finance their operations and expand their control. வருவாய் வசூல். EIC வருவாயை சேகரிக்கும் உரிமையை பெற்றது. இது அவர்களின் செயல்பாடுகளுக்கு நிதியளிக்கவும் அவர்களின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தவும் உதவியது. Expansion and consolidation. விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு. Gradual expansion. The EIC gradually expanded its control over other regions, using a combination of military force, diplomacy, and strategic alliances. படிப்படியான விரிவாக்கம். EIC படிப்படியாக இராணுவ பலம், ராஜதந்திரம் மற்றும் மூலோபாய கூட்டணிகளின் கலவையை பயன்படுத்தி மற்ற பிராந்தியங்களில் அதன் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தியது. Consolidation of power. The EIC consolidated its power by establishing a modern administrative system, imposing its own laws, and exploiting India's resources. அதிகார ஒருங்கிணைப்பு. EIC ஒரு நவீன நிர்வாக அமைப்பை நிறுவுதல், அதன் சொந்த சட்டங்களை விதித்தல் மற்றும் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதன் மூலம் அதன் அதிகாரத்தை பலப்படுத்தியது. Impact on Indian politics. இந்திய அரசியலில் தாக்கம். Decline of traditional power structures. The battle marked the decline of traditional power structures, as the influence grew, and local leaders became increasingly dependent on British support. பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகளின் வீழ்ச்சி. EIC-யின் செல்வாக்கு வளர்ந்ததாலும் உள்ளூர் தலைவர்கள் பிரிட்டிஷ் ஆதரவை அதிகளவில் சார்ந்து இருந்ததாலும் பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகளின் வீழ்ச்சியை குறித்தது. New power dynamics. The battle created new power dynamics, with the EIC emerging as a dominant force in Indian politics. புதிய அதிகார இயக்கவியல். இந்த போர் புதிய அதிகார இயக்கவியலை உருவாக்கியது. EIC இந்திய அரசியலில் ஒரு மேலாதிக்க சக்தியாக உருவெடுத்தது. Conclusion. The Battle of Plassey really marked the beginning of the English East India Company's political supremacy in India. The control over Bengal and its subsequent expansion and consolidation of power paved the way for British colonial rule in India, shaping the country's history and future. பிளாசி போர் உண்மையில் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் மேலாதிக்கத்தின் தொடக்கத்தை குறித்தது. வங்காளத்தின் மீதான EICயின் கட்டுப்பாடும் அதன் அடுத்தடுத்த அதிகார விரிவாக்கமும் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு வழி வகுத்தது, நாட்டின் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் வடிவமைத்தது. Of all the battles fought by British in India, the Battle of Buxar paved the way for expansion and consolidation of British Empire in India. Examine. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் நடத்திய அனைத்து போர்களிலும் பக்சர் போர் இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் விரிவாக்கத்திற்கும் ஒருங்கிணைப்பிற்கும் வழிவகுத்தது. ஆராயுங்கள். The Battle of Buxar, fought on 1764, was a pivotal event in Indian history that paved the way for the expansion and consolidation of the British Empire in India. 1764 ஆண்டு நடைபெற்ற பக்சர் போர் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இது இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்புக்கு வழிவகுத்தது. பேக்ரவுண்ட் பின்னணி. British East India Company's expansion. The British EIC had been expanding its influence in India, particularly in Bengal, since the early 18th century. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் விரிவாக்கம். பிரிட்டிஷ் EIC 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்து இந்தியாவில் குறிப்பாக வங்காளத்தில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தி வந்தது. Conflict with local rulers. The expansion led to conflicts with local rulers, including the Nawab of Bengal, Mir Qasim, and the Mughal Emperor Shah Alam II. உள்ளூர் ஆட்சியாளர்களுடனான மோதல். EIC-யின் விரிவாக்கம் வங்காள நவாப் மிர் காசிம் மற்றும் முகலாய பேரரசர் ஷா ஆலம் II உள்ளிட்ட உள்ளூர் ஆட்சியாளர்களுடன் மோதல்களுக்கு வழிவகுத்தது. The Battle. British victory. The British, led by Hector Munro, defeated the combined forces of Mir Qasim,
the Nawab of Awadh, and Shah Alam II at Buxar. பிரிட்டிஷ் வெற்றி, ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான ஆங்கிலேயர்கள் அவாத் நவாப் மிர் காசிம் மற்றும் ஷா ஆலம் II ஆகியோரின் ஒருங்கிணைந்த படைகளை பக்சரில் தோற்கடித்தனர். Decisive victory. The battle was a decisive victory for the British, showcasing their military superiority and marking a turning point in Indian history. தீர்க்கமான வெற்றி. இந்த போர் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு தீர்க்கமான வெற்றியாக அமைந்தது. இது அவர்களின் இராணுவ மேன்மையை வெளிப்படுத்தியது மற்றும் இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனையை குறித்தது. Consequences விளைவுகள். Treaty of Allahabad. The Treaty of Allahabad 1765 was signed after the battle, granting the EIC control over Bengal's finances and administration. அலகாபாத் ஒப்பந்தம். அலகாபாத் ஒப்பந்தம் 1765 போருக்கு பிறகு கையெழுத்தானது. இது வங்காளத்தின் நிதி மற்றும் நிர்வாகத்தின் மீது EIC கட்டுப்பாட்டை வழங்கியது. Expansion and consolidation. The Battle of Buxar paved the way for the expansion and consolidation of power in India, marking the beginning of British rule. விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு. பக்சார் போர் இந்தியாவில் EIC-யின் அதிகார விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்புக்கு வழி வகுத்தது. இது பிரிட்டிஷ் ஆட்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. Shift in power dynamics. The battle marked a significant shift in power dynamics, with the British emerging as the dominant power in India. அதிகார இயக்கவியலில் மாற்றம். இந்த போர் அதிகார இயக்கவியலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறித்தது. பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆதிக்க சக்தியாக உருவெடுத்தது. Long-term impact. நீண்ட கால தாக்கம். Establishment of British rule. The Battle of Buxar laid the foundation for British rule in India, which lasted for nearly 2 centuries. பிரிட்டிஷ் ஆட்சியை நிறுவுதல். பக்சார் போர் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தது. இது கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளாக நீடித்தது. Economic exploitation. The control over Bengal's finances and administration led to economic exploitation, draining India's resources and contributing to poverty and famine. பொருளாதார சுரண்டல். வங்காளத்தின் நிதி மற்றும் நிர்வாகத்தின் மீதான ஏயின் கட்டுப்பாடு பொருளாதார சுரண்டலுக்கு வழிவகுத்தது. இந்தியாவின் வளங்களை வடிகட்டியது மற்றும் வறுமை மற்றும் பஞ்சத்திற்கு பங்களித்தது. Cultural impact. British rule had a profound impact on Indian culture, introducing Western education, law, and administrative systems. கலாச்சார தாக்கம். பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய கலாச்சாரத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேற்கத்திய கல்வி, சட்டம் மற்றும் நிர்வாக அமைப்புகளை அறிமுகப்படுத்தியது. Conclusion. The Battle of Buxar was a crucial event that paved the way for the expansion and consolidation of the British Empire in India. Its consequences had far-reaching impacts on Indian history, politics, economy, and culture. பக்சர் போர் இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்புக்கு வழிவகுத்த ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அதன் விளைவுகள் இந்திய வரலாறு, அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தின. Thus ended the famous Battle of Buxar, on which depended the fate of India and which was as gallantly disputed as was important in its results. Comment. இந்தியாவின் தலைவிதியை பொறுத்ததும் அதன் முடிவுகளில் முக்கியமானதும் துணிச்சலுடன் சர்ச்சைக்குரியதுமான புகழ்பெற்ற பக்சார் போர் இவ்வாறு முடிவுக்கு வந்தது. கருத்து. The Battle of Buxar, a decisive turning point. பக்சார் போர் ஒரு தீர்க்கமான திருப்புமுனை. The Battle of Buxar, fought in 1764, was a pivotal event in Indian history, determining the fate of India and having far-reaching consequences. 1764 நடந்த பக்சார் போர் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இது இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயித்தது மற்றும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. The Battle of Buxar was fought between the British EIC and the combined forces of the Mughal Emperor Shah Alam II, the Nawab of Awadh, and Mir Qasim. பிரிட்டிஷ் EIC, முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம், ஆவாத் நவாப் மற்றும் மிர் காசிம் ஆகியோரின் ஒருங்கிணைந்த படைகளுக்கும் இடையே நடந்தது. British victory.
The British emerged victorious, marking a significant turning point in their expansion in India. பிரிட்டிஷ் வெற்றி, ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றனர். இது இந்தியாவில் அவர்களின் விரிவாக்கத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையை குறித்தது. Importance and results முக்கியத்துவம் மற்றும் முடிவுகள். Established British supremacy, solidified British supremacy in India, paving the way for their expansion across the subcontinent. பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை நிறுவுதல், இந்தியாவில் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்துதல், துணைக்கண்டம் முழுவதும் அவர்களின் விரிவாக்கத்திற்கு வழிவகுத்தல். Treaty of Allahabad. The Treaty of Allahabad 1765 granted the British Diwani rights revenue collection for Bengal, Bihar, and Orissa, further consolidating their power. அலகாபாத் ஒப்பந்தம். அலகாபாத் ஒப்பந்தம் 1765 வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவிற்கான பிரிட்டிஷ் திவானி உரிமைகளை வருவாய் வசூல் வழங்கியது, அவர்களின் அதிகாரத்தை மேலும் பலப்படுத்தியது. Conclusion. The Battle of Buxar was indeed a crucial event in Indian history, determining the fate of India and marking the beginning of British dominance. The battle's outcome had far-reaching consequences, shaping the course of Indian history for centuries to come. பக்சர் போர் உண்மையில் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இது இந்தியாவின் தலைவிதியை தீர்மானித்தது மற்றும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் தொடக்கத்தை குறித்தது. போரின் விளைவு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது, வரவிருக்கும் நூற்றாண்டுகளுக்கு இந்திய வரலாற்றின் போக்கை வடிவமைத்தது. The verdict of Plassey was confirmed by the English victory at Buxar. Comment. பிளாசியில் கிடைத்த தீர்ப்பு பக்சரில் ஆங்கிலேயர்களின் வெற்றியால் உறுதி செய்யப்பட்டது. கருத்து. Plassey and Buxar, confirming British supremacy. பிளாசி மற்றும் பக்சார், பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்துதல். The English victories at Plassey 1757 and Buxar 1764 were crucial milestones in establishing British supremacy in India. பிளாசி 1757 மற்றும் பக்சார் 1764 இல் ஆங்கிலேயர் பெற்ற வெற்றிகள் இந்தியாவில் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை நிறுவுவதில் முக்கியமான மைல்கற்களாக இருந்தன. Plassey, a decisive victory. பிளாசி, ஒரு தீர்க்கமான வெற்றி. Established British influence. The Battle of Plassey marked the beginning of British rule in India, with Robert Clive's victory over Siraj ud Daulah. Plassey established British influence in Bengal and paved the way for their expansion. British செல்வாக்கை நிறுவுதல். ராபர்ட் கிளைவ் சிராஜ் உத் தௌலாவை வென்றதன் மூலம் பிளாசி போர் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் தொடக்கத்தை குறித்தது. பிளாசி வங்காளத்தில் பிரிட்டிஷ் செல்வாக்கை நிறுவி அவர்களின் விரிவாக்கத்திற்கு வழிவகுத்தது. Buxar, confirming British supremacy, consolidation of power. Buxar marked the consolidation of British power, with the Treaty of Allahabad granting them Diwani rights. The Battle of Buxar confirmed British supremacy in India, solidifying their control over Bengal and beyond. அதிகாரத்தை வலுப்படுத்துதல். அலகாபாத் ஒப்பந்தம் அவர்களுக்கு திவானி உரிமைகளை வழங்கியதன் மூலம் பக்சார் பிரிட்டிஷ் அதிகாரத்தை வலுப்படுத்துவதை குறித்தது. பக்சார் போர் இந்தியாவில் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தியது, வங்காளத்திலும் அதற்கு அப்பாலும் அவர்களின் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தியது. Conclusion. The verdict of Plassey was really confirmed by the English victory at Buxar, as both battles were key in establishing and consolidating British supremacy in India. The two victories marked significant turning points in Indian history, shaping the course of British rule. பக்சரில் ஆங்கிலேயர் பெற்ற வெற்றியால் பிளாசியின் தீர்ப்பு உண்மையில் உறுதிப்படுத்தப்பட்டது, ஏனெனில் இரண்டு போர்களும் இந்தியாவில் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை நிறுவுவதிலும் பலப்படுத்துவதிலும் முக்கியமானவை. இரண்டு வெற்றிகளும் இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க திருப்புமுனைகளை குறித்தன, பிரிட்டிஷ் ஆட்சியின் போக்கை வடிவமைத்தன. The East India Company had thought that they had found an ideal puppet in Mir Qasim.
Mir Qasim, however, belied the expectation of the company. Examine critically. கிழக்கிந்திய கம்பெனி மிர் காசிமில் ஒரு சிறந்த கைப்பாவையை கண்டுபிடித்ததாக நினைத்திருந்தது. இருப்பினும் மிர் காசிம் நிறுவனத்தின் எதிர்பார்ப்பை பொய்யாக்கினார். விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். மீர் காசம், a puppet ruler? மிர் காசிம் ஒரு பொம்மை ஆட்சியாளரா? The East India Company s expectations from Mir Qasim, whom they installed as the Nawab of Bengal in 1760, were really high. 1760ஆம் ஆண்டு வங்காள நவாபாக நியமிக்கப்பட்ட மிர் காசிமிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனியின் எதிர்பார்ப்புகள் உண்மையில் அதிகமாக இருந்தன. Initial expectations ஆரம்ப எதிர்பார்ப்புகள். Be loyal to the company and follow their instructions. விசுவாசம், நிறுவனத்திற்கு விசுவாசம் மற்றும் வழிமுறைகளை பின்பற்றுவர். Grant concessions and privileges to the company. சலுகைகளை வழங்குதல், நிறுவனத்திற்கு சலுகைகளை வழங்குதல். மீர் காசம் s actions மிர் காசிமின் நடவடிக்கைகள். Attempted to assert his authority and independence. தனது அதிகாரத்தை வலியுறுத்தினார், தனது அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்த முயன்றார். Implemented reforms to strengthen his administration. செயல்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள், தனது நிர்வாகத்தை வலுப்படுத்த செயல்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள். Challenged British control over trade and revenue. பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டை சவால் செய்தார், வர்த்தகம் மற்றும் வருவாயின் மீதான பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டை சவால் செய்தார். Conflict with the company நிறுவனத்துடன் மோதல். War and defeat at the hands of the company. போர் மற்றும் தோல்வி, நிறுவனத்தின் கைகளில் போர் மற்றும் தோல்வி. Removal from power and exile. அதிகாரத்திலிருந்து நீக்கம் மற்றும் நாடுகடத்துதல். Critical examination. The company's assumption that a Nawab dependent on them would remain loyal was short-sighted. Mir Qasim's actions showed that even puppet rulers could assert independence when their interests conflicted with the company. His resistance highlighted the limits of indirect control through local rulers. தங்களைச் சார்ந்திருக்கும் ஒரு நவாப் விசுவாசமாக இருப்பார் என்ற நிறுவனத்தின் அனுமானம் குறுகிய பார்வை கொண்டது. பொம்மை ஆட்சியாளர்கள் கூட தங்கள் நலன்கள் நிறுவனத்துடன் முரண்படும் போது சுதந்திரத்தை நிலைநாட்ட முடியும் என்பதை மிர் காசிமின் நடவடிக்கைகள் காட்டின. உள்ளூர் ஆட்சியாளர்கள் மூலம் மறைமுக கட்டுப்பாட்டின் வரம்புகளை அவரது எதிர்ப்பு எடுத்துக்காட்டியது. Conclusion. Mir Qasim's reign highlights the complexities of puppet rule and the challenges of maintaining control over local leaders. Despite initial expectations, Mir Qasim proved to be a more assertive and independent ruler than the company had anticipated. மிர் காசிமின் ஆட்சி பொம்மை ஆட்சியின் சிக்கல்களையும் உள்ளூர் தலைவர்கள் மீது கட்டுப்பாட்டை பேணுவதில் உள்ள சவால்களையும் எடுத்துக்காட்டுகிறது. ஆரம்ப எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் மிர் காசிம் நிறுவனம் எதிர்பார்த்ததை விட மிகவும் உறுதியான மற்றும் சுதந்திரமான ஆட்சியாளராக நிரூபிக்கப்பட்டார். After 1757, there grew up a state of Bengal which was a sponsored state as well as a plundered state. Comment. 1757க்கு பிறகு வங்காள மாநிலம் உருவானது. அது ஆதரவு பெற்ற மாநிலமாகவும் கொள்ளையடிக்கப்பட்ட மாநிலமாகவும் இருந்தது. கருத்து. Bengal after 1757, a sponsored and plundered state. 1757க்கு பிறகு வங்காளம் ஒரு நிதியுதவி மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட மாநிலம். After the Battle of Plassey in 1757, Bengal's status changed significantly, making it both a
sponsored state, and a plundered state. 1757இல் பிளாசி போருக்குப் பிறகு வங்காளத்தின் நிலை கணிசமாக மாறியது. இது ஒரு நிதியுதவி பெற்ற மாநிலம் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட மாநிலம் ஆகிய இரண்டையும் உருவாக்கியது. ஸ்பான்சர்ட் ஸ்டேட் நிதியுதவி பெற்ற மாநிலம். puppet rulers. The EIC installed puppet rulers such as Mir Jafar and Mir Qasim. பொம்மை ஆட்சியாளர்கள் EIC மிர் ஜாபர் மற்றும் மிர் காசிம் போன்ற கைப்பாவை ஆட்சியாளர்களை நிறுவியது. British influence. The influence shaped the state's policies, laws and institutions. பிரிட்டிஷ் செல்வாக்கு. EIC-இன் செல்வாக்கு மாநிலத்தின் கொள்கைகள், சட்டங்கள் மற்றும் நிறுவனங்களை வடிவமைத்தது. plundered state கொள்ளையடிக்கப்பட்ட மாநிலம். economic drain. The policies led to a significant drain of Bengal's wealth, as resources were sent to Britain. EIC-இன் கொள்கைகள் வங்காளத்தின் செல்வத்தை கணிசமாக குறைத்துவிட்டன, ஏனெனில் வளங்கள் பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்டன. exploitation. The exploitation of Bengal's resources, including textiles, spices, and other valuable commodities. சுரண்டல், ஜவுளி, மசாலா பொருட்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்கள் உள்ளிட்ட வங்காளத்தின் வளங்களை EIC சுரண்டுகிறது. Consequence. The economy declined, artisans suffered, and famines became frequent. Bengal famine of 1770. பொருளாதாரம் சீர்குலைந்தது, கைவினைஞர்கள் பாதிக்கப்பட்டனர், பஞ்சங்கள் ஏற்பட்டன. 1770 பஞ்சம். Conclusion. The characterization of Bengal as a sponsored state and a plundered state accurately reflects the complex dynamics of British rule in Bengal after 1757. The influence and exploitation shaped the state's destiny. This had long-term consequences for the local population. வங்காளத்தை ஆதரவு பெற்ற மாநிலம் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட மாநிலம் என்று வகைப்படுத்துவது 1757க்குப் பிறகு வங்காளத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் சிக்கலான இயக்கவியலை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. EIC-இன் செல்வாக்கும் சுரண்டலும் மாநிலத்தின் தலைவிதியை வடிவமைத்தன. இது உள்ளூர் மக்களுக்கு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. Neither Alexander the Great nor Napoleon could have won the Empire of India by starting from Pondicherry as a base and contending with a power which held Bengal and the command of the sea. Comment. பாண்டிச்சேரியிலிருந்து பிரெஞ்சு ஒரு தளமாகத் தொடங்கி வங்காளத்தையும் கடலின் கட்டுப்பாட்டையும் வைத்திருந்த ஒரு சக்தியுடன் பிரிட்டிஷ் போராடுவதன் மூலம் மகா அலெக்சாண்டரோ அல்லது நெப்போலியனோ இந்திய பேரரசை வென்றிருக்க முடியாது. கருத்து. Conquest of India, strategic significance of Bengal and sea control. இந்தியாவை கைப்பற்றுதல், வங்காளத்தின் முக்கியத்துவம் மற்றும் கடல் கட்டுப்பாடு. Bengal's strategic location, rich resources. Bengal was a wealthy and resource-rich region, making it an attractive prize for conquerors. வளமான வளங்கள். வங்காளத்தின் ஒரு செல்வந்த மற்றும் வளங்கள் நிறைந்த பிராந்தியமாக இருந்தது, இது வெற்றியாளர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான பரிசாக அமைந்தது. Trade and commerce. Bengal's ports and trade networks facilitated commerce and revenue collection. வர்த்தகம் மற்றும் வணிகம். வங்காளத்தின் துறைமுகங்கள் மற்றும் வர்த்தக வலையமைப்புகள் வர்த்தகம் மற்றும் வருவாய் சேகரிப்பை எளிதாக்கின. Control of the sea. கடல் கட்டுப்பாடு. Maritime trade. Dominance over the sea allowed for control of maritime trade, enabling the transportation of goods, troops, and supplies. கடல்சார் வர்த்தகம். கடல் மீதான ஆதிக்கம் கடல்சார் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த அனுமதித்தது, பொருட்கள், துருப்புக்கள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்ல அனுமதித்தது. Military advantage. Control of the sea provided a significant military advantage, allowing for naval support and troop movements. இராணுவ நன்மை. கடலின் கட்டுப்பாடு ஒரு குறிப்பிடத்தக்க இராணுவ நன்மையை வழங்கியது, இது கடற்படை ஆதரவு மற்றும் துருப்புக்களின் இயக்கங்களை அனுமதித்தது. Conquest of India. இந்தியாவை கைப்பற்றுதல்.
conquest would be challenging. Conquering India from Pondicherry would be difficult without control of Bengal and the sea. வெற்றி சவாலானதாக இருக்கும். வங்காளத்தையும் கடலையும் கட்டுப்படுத்தாமல் பாண்டிச்சேரியிலிருந்து இந்தியாவை கைப்பற்றுவது கடினமாக இருக்கும். British advantage. The British East India Company's control of Bengal and the sea gave them a significant advantage in expanding their empire in India. பிரிட்டிஷ் நன்மை. வங்காளத்தையும் கடலையும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாடு அவர்களுக்கு இந்தியாவில் அவர்களின் பேரரசை விரிவுபடுத்துவதில் குறிப்பிடத்தக்க நன்மையை அளித்தது. Why Alexander or Napoleon could not succeed. Pondicherry, the French base, was small and weak compared to Bengal. The British, after winning Bengal, got huge wealth and resources. The British also controlled the sea with their powerful navy. வங்காளத்துடன் ஒப்பிடும்போது பாண்டிச்சேரி பிரிஞ்ச தளம் சிறியதாகவும் பலவீனமாகவும் இருந்தது. பிரிட்டிஷ்காரர்கள் பெங்காலை கைப்பற்றிய பிறகு அவர்களுக்கு பெரும் செல்வமும் வளங்களும் கிடைத்தன. மேலும் அவர்களிடம் சக்தி வாய்ந்த கடற்படை இருந்ததால் கடலை அவர்கள் கட்டுப்படுத்தினர். So, anyone starting from Pondicherry like Alexander or Napoleon could not defeat the British. After capturing Bengal and the sea, the British became impossible to remove from India. ஆகவே பாண்டிச்சேரியை அடிப்படையாக கொண்டு அலெக்சாண்டர் அல்லது நெப்போலியன் போல யாரும் பிரிட்டிஷ்காரர்களை வெல்ல முடியாது. பெங்காலும் கடலும் அவர்களிடம் வந்த பிறகு பிரிட்டிஷ்காரர்களின் ஆட்சியை இந்தியாவில் அகற்றுவது சாத்தியமற்றது. Conclusion. The statement accurately highlights the strategic significance of Bengal and control of the sea in conquering India. The British East India Company's success in India was largely due to their control of these key factors. இந்தியாவை வெற்றி கொள்வதில் வங்காளத்தின் முக்கியத்துவத்தையும் கடல் மீதான கட்டுப்பாட்டையும் இந்த அறிக்கை துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறது. இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றிக்கு பெரும்பாலும் இந்த முக்கியமான காரணிகளை அவர்கள் கட்டுப்படுத்தியதே காரணமாகும். The British conquered India in a fit of absent-mindedness. Comment. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை மனச்சோர்வின்றி கைப்பற்றினர். கருத்து. British conquest of India, a complex process. இந்தியாவை பிரிட்டிஷ் கைப்பற்றுதல் ஒரு சிக்கலான செயல்முறை. This quote by historian Sir John Seeley means that the British never originally planned to conquer India. இந்த கூற்றை வரலாற்றாசிரியர் சர் ஜான் சீலி கூறினார். இதன் பொருள் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை கைப்பற்ற திட்டமிட்டே வரவில்லை. Initially driven by trade, the British EIC came to India only for trade, not for establishing political power. A gradual and unplanned process, rather than a deliberate, well-planned strategy. பிரிட்டிஷ் EIC இந்தியாவிற்கு வந்தது அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக அல்ல, வர்த்தகத்திற்காக மட்டுமே. வேண்டுமென்றே நன்கு திட்டமிடப்பட்ட உத்திக்கு பதிலாக படிப்படியாகவும் மற்றும் திட்டமிடப்படாததாகவும் இருந்தது. Driven by circumstances, driven by a combination of circumstances, including trade, diplomacy, and military conflicts. Victories like Plassey 1757 and Buxar 1764 gave them political authority almost unintentionally. சூழ்நிலைகளால் இயக்கப்படுகிறது. வர்த்தகம், ராஜதந்திரம் மற்றும் இராணுவ மோதல்கள் உள்ளிட்ட சூழ்நிலைகளின் கலவையால் இயக்கப்படுகிறது. பிளாசி 1757 மற்றும் பக்சார் 1764 போன்ற வெற்றிகள் அவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கிட்டத்தட்ட தற்செயலாகவே அளித்தன. Conclusion. The British conquest of India was a complex and multifaceted process, driven by a combination of factors, including trade, diplomacy, and military power. While the British may not have had a single, overarching plan for conquest, their actions were often calculated and strategic, reflecting their interests and ambitions in India. இந்தியாவை பிரிட்டிஷ் கைப்பற்றியது ஒரு சிக்கலான மற்றும் பன்முக செயல்முறையாகும். இது வர்த்தகம், ராஜதந்திரம் மற்றும் இராணுவ சக்தி உள்ளிட்ட காரணிகளின் கலவையால் இயக்கப்படுகிறது.
பிரிட்டிஷ்காரர்களிடம் வெற்றிக்கான ஒற்றை விரிவான திட்டம் இல்லாதிருக்கலாம் என்றாலும் அவர்களின் நடவடிக்கைகள் பெரும்பாலும் கணக்கிடப்பட்ட மற்றும் மூலோபாயமானவை, இந்தியாவில் அவர்களின் நலன்கள் மற்றும் லட்சியங்களை பிரதிபலிக்கின்றன. On 23 June 1757, the Middle Ages of India ended and her modern age began. Comment. ஜூன் 23, 1757 அன்று இந்தியாவின் இடைக்காலம் முடிவடைந்து அதன் நவீன யுகம் தொடங்கியது. The Battle of Plassey, a turning point in Indian history. பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. The Battle of Plassey, fought on June 23, 1757, marked a significant turning point in Indian history, transitioning the country from the medieval to the modern age. ஜூன் 23, 1757 அன்று நடந்த பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையை குறித்தது, நாட்டை இடைக்காலத்திலிருந்து நவீன யுகத்திற்கு மாற்றியது. End of medieval era. இடைக்கால சகாப்தத்தின் முடிவு. Decline of traditional power structures. The battle marked the decline of traditional power structures, as the British EIC emerged as a dominant force. பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகளின் வீழ்ச்சி. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் ஒரு மேலாதிக்க சக்தியாக உருவெடுத்ததால் பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகளின் வீழ்ச்சியை இந்த போர் குறித்தது. Shift in power dynamics. The battle created new power dynamics, with the British exploiting India's resources and imposing their own systems of governance. அதிகார இயக்கவியலில் மாற்றம். இந்த போர் புதிய அதிகார இயக்கவியலை உருவாக்கியது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டி தங்கள் சொந்த ஆட்சி முறைகளை திணித்தனர். Beginning of modern age. நவீன யுகத்தின் ஆரம்பம். Colonialism and modernization. The British introduced modern infrastructure, education, and administrative systems, which transformed Indian society. காலனித்துவம் மற்றும் நவீனமயமாக்கல். ஆங்கிலேயர்கள் நவீன உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் நிர்வாக அமைப்புகளை அறிமுகப்படுத்தினர், இது இந்திய சமூகத்தை மாற்றியது. New economic and social order. The battle paved the way for a new economic and social order, integrating India into the global economy and shaping the country's future. புதிய பொருளாதார மற்றும் சமூக ஒழுங்கு. இந்த போர் ஒரு புதிய பொருளாதார மற்றும் சமூக ஒழுங்கிற்கு வழிவகுத்தது, இந்தியாவை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைத்து நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்தது. Conclusion. The Battle of Plassey was a pivotal event in Indian history, marking the transition from the medieval to the modern age. The battle's impact was far-reaching, shaping India's politics, economy, and society for centuries to come. பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும், இது இடைக்காலத்திலிருந்து நவீன யுகத்திற்கு மாறுவதை குறிக்கிறது. இந்த போரின் தாக்கம் நீண்டகாலமாக இருந்தது, வரவிருக்கும் நூற்றாண்டுகளுக்கு இந்தியாவின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை வடிவமைத்தது. After the Battle of Plassey, how did India transit from the medieval to the modern age? பிளாசி போருக்கு பிறகு இந்தியா இடைக்காலத்திலிருந்து நவீன யுகத்திற்கு எவ்வாறு மாறியது? The Battle of Plassey in 1757 marked a significant turning point in Indian history, transitioning the country from the medieval to the modern age. 1757 ஆண்டு நடந்த பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையை குறித்தது, நாட்டை இடைக்காலத்திலிருந்து நவீன யுகத்திற்கு மாற்றியது. Establishment of British rule. The Battle of Plassey led to the establishment of British rule in India. The company had significant control over the region. This marked the beginning of colonialism in India and it had long-lasting consequences. பிளாசி போர் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை நிறுவ வழிவகுத்தது, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இப்பகுதியில் குறிப்பிடத்தக்க கட்டுப்பாட்டை செலுத்தியது. இது இந்தியாவில் காலனித்துவத்தின் தொடக்கத்தை குறித்தது, இது நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. Modernization and infrastructure development. நவீனமயமாக்கல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு. Roads and transportation. Improved roads and transportation networks facilitated trade, commerce, and communication. சாலைகள் மற்றும் போக்குவரத்து,
மேம்படுத்தப்பட்ட சாலைகள் மற்றும் போக்குவரத்து வலையமைப்புகள் வர்த்தகம், வணிகம் மற்றும் தகவல் தொடர்பை எளிதாக்கின. Administration and governance. The British established a modern system of administration and governance, which replaced traditional systems. நிர்வாகம் மற்றும் ஆட்சி. பிரிட்டிஷ்காரர்கள் பாரம்பரிய அமைப்புகளை மாற்றி நவீன நிர்வாகம் மற்றும் ஆட்சி முறையை நிறுவினர். Economic changes. The industrialization. India's indigenous industries declined due to British policies. பிரிட்டிஷ் கொள்கைகள் காரணமாக இந்தியாவின் பூர்வீக தொழில்கள் வீழ்ச்சியடைந்தன. New economic order. The British established a new economic order. It integrated India into the global economy. புதிய பொருளாதார ஒழுங்கு. ஆங்கிலேயர்கள் ஒரு புதிய பொருளாதார ஒழுங்கை நிறுவினர். இது இந்தியாவை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைத்தது. Social and cultural changes. சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்கள். Western education. Western education introduced new ideas, values, and perspectives. It influenced Indian thought and culture. மேற்கத்திய கல்வி. மேற்கத்திய கல்வி புதிய யோசனைகள், மதிப்புகள் மற்றும் முன்னோக்குகளை அறிமுகப்படுத்தியது. இது இந்திய சிந்தனை மற்றும் கலாச்சாரத்தை பாதித்தது. Social reform. The British influence led to social reform movements. It aimed to modernize Indian society. சமூக சீர்திருத்தம். பிரிட்டிஷ் செல்வாக்கு சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிவகுத்தது. இது இந்திய சமூகத்தை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டது. Conclusion. The Battle of Plassey marked the beginning of a new era in Indian history, characterized by colonialism, modernization, and significant social, economic, and cultural changes. These changes had far-reaching consequences, shaping India's transition from the medieval to the modern age. பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது. இது காலனித்துவம், நவீனமயமாக்கல் மற்றும் குறிப்பிடத்தக்க சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார மாற்றங்களால் வகைப்படுத்தப்பட்டது. இந்த மாற்றங்கள் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தி இடைக்காலத்திலிருந்து நவீன யுகத்திற்கு இந்தியாவின் மாற்றத்தை வடிவமைத்தன. Plassey did not complete the British conquest of India. Had the English been convincingly defeated in any subsequent battle in India, then the Battle of Plassey would have remained as a minor episode in the history of India. Critically examine. பிளாசி இந்தியாவை பிரிட்டிஷ் கைப்பற்றுவதை முடிக்கவில்லை. இந்தியாவில் நடந்த எந்தவொரு போரிலும் ஆங்கிலேயர்கள் உறுதியாக தோற்கடிக்கப்பட்டிருந்தால் பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு சிறிய அத்தியாயமாகவே இருந்திருக்கும். விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். The Battle of Plassey, a turning point in Indian history. The Battle of Plassey in 1757 marked a significant turning point in Indian history, but it did not complete the British conquest of India. The British faced several challenges and setbacks in subsequent battles, which could have altered the course of history. 1757 ஆண்டு நடந்த பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையை குறித்தது, ஆனால் அது இந்தியாவை பிரிட்டிஷ் கைப்பற்றுவதை நிறைவு செய்யவில்லை. அடுத்தடுத்த போர்களில் ஆங்கிலேயர்கள் பல சவால்களையும் பின்னடைவுகளையும் சந்தித்தனர், இது வரலாற்றின் போக்கையே மாற்றியிருக்கக்கூடும். Subsequent battles and challenges. அடுத்தடுத்த போர்களும் சவால்களும். Battle of Panipat 1761. The Afghan invasion of India and the defeat of the Maratha Empire at Panipat temporarily halted British expansion. பானிபட் போர் 1761 இந்தியாவின் மீதான ஆப்கானிய படையெடுப்பும் பானிபட்டில் மராட்டிய பேரரசின் தோல்வியும் பிரிட்டிஷ் விரிவாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தியது. Anglo-Mysore Wars. The British faced significant resistance from Hyder Ali and Tipu Sultan of Mysore, which delayed their conquest of southern India. ஆங்கிலோ-மைசூர் போர்கள் ஹைதர் அலி மற்றும் மைசூரின் திப்பு சுல்தான் ஆகியோரிடமிருந்து ஆங்கிலேயர்கள் குறிப்பிடத்தக்க எதிர்ப்பை எதிர்கொண்டனர், இது தென்னிந்தியாவை கைப்பற்றுவதை தாமதப்படுத்தியது. Anglo-Maratha Wars. The British fought several wars with the Maratha Empire, which posed a significant challenge to their expansion. ஆங்கிலோ மராத்தா போர்கள் ஆங்கிலேயர்கள் மராட்டிய பேரரசுடன் பல போர்களை நடத்தினர், இது அவர்களின் விரிவாக்கத்திற்கு குறிப்பிடத்தக்க சவாலாக அமைந்தது.
Critical examination. Limited impact of Plassey. If there was subsequent defeats, the Plassey War would have been a minor chapter in Indian history, as the British could not have sustained the Plassey victory. அடுத்தடுத்த தோல்விகள் ஏற்பட்டிருந்தால் பிளாசி போர் இந்திய வரலாற்றில் ஒரு சிறிய அத்தியாயமாகவே இருந்திருக்கும், ஏனெனில் ஆங்கிலேயர்களால் பிளாசி வெற்றியை தக்கவைத்துக் கொள்ள முடியாது. British resilience and adaptability. The British ability to adapt and learn from their defeats ultimately enabled them to overcome challenges and consolidate their power in India. பிரிட்டிஷ் மீள்தன்மை மற்றும் தகவமைப்பு திறன். தங்கள் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு தகவமைத்துக் கொள்ளும் பிரிட்டிஷ் திறன் இறுதியில் சவால்களை சமாளிக்கவும் இந்தியாவில் தங்கள் அதிகாரத்தை பலப்படுத்தவும் அவர்களுக்கு உதவியது. Conclusion. The Battle of Plassey was a key event, but it was not the decisive factor in the British conquest of India. The British faced numerous challenges and setbacks, and their ultimate success depended on their ability to overcome these obstacles. பிளாசி போர் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்தது, ஆனால் அது பிரிட்டிஷ் இந்தியாவை கைப்பற்றுவதில் தீர்க்கமான காரணியாக இருக்கவில்லை. ஆங்கிலேயர்கள் ஏராளமான சவால்களையும் பின்னடைவுகளையும் எதிர்கொண்டனர், மேலும் அவர்களின் இறுதி வெற்றி இந்த தடைகளை தாண்டும் திறனை பொறுத்தது. The British endeavoured as far as possible to live within a ring, fence and beyond that they avoided intercourse with the chiefs. Comment. ஆங்கிலேயர்கள் முடிந்தவரை ஒரு வளைய வேலிக்குள் வாழ முயன்றனர், அதற்கு அப்பால் அவர்கள் தலைவர்களுடன் தொடர்பு தவிர்த்தனர். கருத்து. British policy of ring, fence. In the early phase of British power in India before Wellesley's aggressive expansion, the East India Company followed a cautious policy. This was called the ring, fence policy, mainly under Warren Hastings. இந்தியாவில் பிரிட்டிஷாரின் ஆரம்பகால ஆட்சி காலத்தில் வெல்ஸ்லியின் தீவிர விரிவாக்கத்துக்கு முன்பு கிழக்கு இந்தியா கம்பெனி எச்சரிக்கையான கொள்கையை பின்பற்றியது. இது ரிங், ஃபென்ஸ் பாலிசி என்று அழைக்கப்பட்டது. குறிப்பாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில் limited engagement tried to reduce contact with Indian leaders and kingdoms outside of their own territories. தங்கள் சொந்த பகுதிகளுக்கு வெளியே உள்ள இந்திய தலைவர்கள் மற்றும் ராஜ்ஜியங்களுடனான தொடர்பை குறைக்க முயன்றனர். ரிங், ஃபென்ஸ் strategy focused on maintaining control within their territories and avoiding unnecessary fights and interactions. தங்கள் சொந்த நிலங்களில் கட்டுப்பாட்டை வைத்திருப்பதிலும் கூடுதல் சண்டைகள் மற்றும் தொடர்புகளை தவிர்ப்பதிலும் கவனம் செலுத்தினர். Examples of ring, fence policy. Hyder Ali Mysore Wars. Company helped the Marathas against Mysore to protect Bengal interests. ஹைதர் அலி மைசூர் போர்கள் வங்காள நலன்களை பாதுகாக்க மைசூருக்கு எதிரான போரில் மராட்டியருக்கு உதவியது. Alliance with Awadh protected Awadh as a buffer state against Marathas. அவாத் உடனான கூட்டணி மராத்தியர்களுக்கு எதிராக ஒரு இடையக மாநிலமாக அவாத்தை பாதுகாத்தது. Impact தாக்கம். Isolation and control allowed the British to maintain control and isolation, reducing potential threats. தனிமை மற்றும் கட்டுப்பாடு. பிரிட்டிஷ்காரர்கள் கட்டுப்பாட்டையும் தனிமைப்படுத்தலையும் பராமரிக்க அனுமதித்தது, சாத்தியமான அச்சுறுத்தல்களை குறைத்தது. Limited diplomacy. Limited diplomatic efforts, potentially hindering understanding and cooperation. வரையறுக்கப்பட்ட ராஜதந்திரம். வரையறுக்கப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை தடுக்கக்கூடும். Shift after 1798. With Lord Wellesley 1798 முதல் 1805 வரை, the policy changed from ring, fence to subsidiary alliance system. லார்டு வெல்ஸ்லி 1798 முதல் 1805 வரை வந்தபின் ring, fence கொள்கை கைவிடப்பட்டது. Conclusion. The British policy of ring, fence reflects their strategic approach to governance and expansion in India. வளைய வேலியின் பிரிட்டிஷ் கொள்கை இந்தியாவில் நிர்வாகம் மற்றும் விரிவாக்கத்திற்கான அவர்களின் மூலோபாய அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.